இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வில்லேஜ் லெவலில் ஆர் சிட்டி லெவலில் நிறைய ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது, நிறைய ப்ராசஸஸ், நிறைய முயற்சி கவர்மெண்ட்லாம் எடுக்குது. இதில் ஒரு பெரிய முயற்சி என்னென்னா, எல்லா வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி வந்து ஒரு பைப்பில் தண்ணி வந்து அவங்க வீட்டு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு எஃபர்ட்டு. இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் டேப் வாட்டர் இல்லையோ, எந்த வில்லேஜஸ்லலாம் தண்ணி வந்து குழாய் வழியாக நம்மளுக்கு கிடைக்கலையோ அங்கெல்லாம் இது கிடைக்கும்படியாக செய்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் இருக்குது. இதுக்கு பேர் ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு பேர். இந்த மிஷனில் என்னென்னா, அவங்க வந்து ஜல் ஜீவன் அப்படின்னா நீர் தான் உயிர் அப்படின்றது அதுக்கு மெயின் அர்த்தம். அதுதான் அவங்க நம்மளுக்கு வாழ்க்கை, நீர் தான் வாழ்க்கை. ஸோ இந்த மிஷன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் வில்லேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிராமம் ஸ்கீம். அது ஒரு கிராமத்துக்கு தேவையான தண்ணி. அது எப்படின்னா, அந்த கிராமம் வந்து ஒரு ஒரு ரிவர் பக்கத்துலேயோ, ஒரு ஆற்று பக்கத்துலேயோ, ஒரு குளத்து பக்கத்துலேயோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுக்கு தேவையான தண்ணி போர்வெல் வழியாக தான் வரும் உங்களுக்கு. அந்த போர்வெல் பண்ணி அதுலேருந்து தண்ணியை பம்ப் அவுட் பண்ணி ஒரு பெரிய டேங்க்கு அனுப்புவாங்க. அந்த டேங்க்லேருந்து இன்னொரு பைப் வழியாக கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிவிசி பைப்னால கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த போர்வெல்லேருந்து இந்த தண்ணி ஒவ்வொரு டேங்க்கு போகிறப்போ, நான் போர்வெல் தண்ணி எப்பவுமே சுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த போர்லேருந்து வர தண்ணி உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகிட்டு தான் வரும். அதில் ஒன்லி ப்ராப்ளம் என்ன இருக்கலாம்னா, கொஞ்சம் பாக்டீரியா இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஓவர் டேங்கில் அனுப்பிட்டு அங்கேருந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க, அதில் பாக்டீரியா வளர ஆரம்பிக்கலாம். ஸோ அதை தடுக்கணுன்னு நீங்கள் அதில் குளோரின் போட்டு தான் ஆகணும். அதனால அந்த போர்வெல்லேருந்து வர தண்ணியில் கொஞ்சோண்டு குளோரினை இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அனுப்பலாம். இப்போ இதில் வந்து மெயின் சேலஞ்ச் என்னென்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எடுத்துக்கோங்க. சில ஸ்டேட்லாம் ரொம்ப மலைப்பிரதேசத்தில் இருக்குது. சில ஸ்டேட்ஸில் இருக்கிற கிராமங்கள்லாம் ரொம்ப மெயின் ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. நீங்கள் அதில் ப்ளீச்சிங் பவுடரோ இல்லாட்டி குளோரினோ இல்லாட்டி ஹைப்போக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க, சோடியம் ஹைப்போக்ளோரைடு அப்படின்னு. அது வந்து லிக்விடாக இருக்கும். அது வந்து தண்ணியில் ஆட் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிராம லெவலில் கிடைக்காது. கிராமத்துக்கு நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு வாட்டியும் அங்கே வந்து அனுப்பி வைக்கணும். ஒவ்வொரு வாரத்தில் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். ஹைப்போக்ளோரைடு அப்படின்னா ஒரு பெரிய கேனு, ஒரு 25 லிட்டரோ 50 லிட்டர் கேனை நீங்கள் அனுப்பி வைப்பீங்க. அது வந்து ஒரு வாரமோ 10 நாளில் தீர்ந்துடும். திருப்பி ஒரு 50 லிட்டர் கேன் அனுப்பணும். இது வந்து வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணினே இருக்கணும்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இதுக்குன்னு ஒரு சின்ன ட்ரக்கு போடணும், ஒரு டெம்போ போடணும். அது ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகணும். இதுக்கு ஒரு ஆள் தேவை. நல்லா மழை பெய்யுதுன்னா நீங்கள் அதை பண்ண முடியாது. உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா பண்ண முடியாது. அதனால இது வந்து ஒரு பெரிய எஃபர்ட் கவர்மெண்ட்டோடது. ஸோ பட் ஆனால் இது கூடவே இந்த ப்ளீச்சிங் பவுடரையோ ஹைப்போக்ளோரைடையோ ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்கு நிறைய முயற்சி எடுக்க வேண்டி வரும். பட் இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிறதுக்கு நாங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் எந்த கிராமத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்காம இருக்கலாம், ஹைப்போக்ளோரைடு கிடைக்காம இருக்கலாம், உப்பு கிடைக்காம இருக்காது. உப்பு எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். உப்பு ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த உப்பை நீங்கள் வந்து நம்ம கெமிக்கலி சொல்ல போனால் உப்பு வந்து சோடியம் குளோரைடு. அதில் குளோரின் இருக்குது, சோடியம் இருக்குது. சோடியம் குளோரைடு நம்ம அந்த உப்பை ஒரு தண்ணியில் கரைச்சி அதில் வந்து நம்ம டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா இது வந்து சோடியம் குளோரைடு, தட் இஸ் NaOCl ஆகிடும். அது NaOClன்ற சோடியம் ஹைப்போக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. சோடியம் ஹைப்போக்ளோரைடு வந்து ஒரு விதமான ஒரு குளோரின் கேஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுமோ, இது வந்து லிக்விட் குளோரின் சொல்லலாம். நம்ம அது லிக்விட் ஃபார்மில் இருக்கிற குளோரின்.
இதை நீங்கள் வந்து உப்புலேருந்து டைரெக்டாகவே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டிலேருந்து எனக்கு ப்ளீச்சிங் பவுடர் தீர்ந்து போச்சுப்பா, ஒரு 2 மூட்டை அனுப்பி வை அப்படின்னு நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்களே உங்ககிட்ட எது தீர்ந்து போனாலும் உப்பு தீர போகிறதில்ல. உங்ககிட்ட ஸ்டாக் உப்பு தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பேக்கெட்டை வாங்கி போட்டாலே முடிஞ்சு போச்சு. இந்த சிஸ்டம் வந்து இதுக்கு கொஞ்சோண்டு எலக்ட்ரிசிட்டி தேவை, நிறைய ஒன்றும் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. இந்த கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கூட உங்களுக்கு வந்து அந்த வில்லேஜில் உங்களுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் சப்ளை இருந்ததுன்னா நீங்கள் வந்து மெயின்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி அங்கே இல்லை அப்படின்னா ஒரு 2 சின்ன பேனல் இருந்தால் கூட போகிறோம். உங்களுக்கு தேவையான டிசி கரண்ட் சோலார் பேனல் மூலமாக உங்களுக்கு தேவையான அந்த இதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம வந்து ஆயிரக்கணக்கான சிஸ்டம் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொரு வில்லேஜ் ஏதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் இந்த கிராம லெவலில் தண்ணி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலையோ அது நாங்கள் நிறைய ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். லைக் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அப்புறம் தமிழ்நாட்டில் கூட கொடுத்துருக்கோம். இது கர்நாடகா அண்ட் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் உத்தரப்பிரதேஷில் நிறைய கிராமத்தில், இப்போது அசாம் அண்ட் மேகாலய், இந்த மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்த மாதிரி சிஸ்டம் தான் அங்கேயும் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து இது பண்ணலாம், நீங்கள் குளோரின் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் அதே சமயத்தில் இதில் வந்து என்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பீப்புள் கேட்பாங்க. நீங்கள் வாஷிங் மெஷினாக இருக்கட்டும், ஆர் நீங்கள் வீட்டில் ஒரு கிடாயில் காய்கறி பண்ணால் கூட அந்த கிடாயை நம்ம கழுவி வைக்கணும். அந்த மாதிரி இந்த சிஸ்டம் நான் சொல்கிறேன்ல, அந்த உப்பு போட்டு அந்த குளோரின் பண்ணுற சிஸ்டத்தை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து அதை கழுவணும். அதை வந்து நம்ம இது வந்து அது க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது உள்ளே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம், அது டைட்டீனியமில் பண்ண எலக்ட்ரோட், அது மேலே உப்பு டெபாசிட் ஆகும். அந்த உப்பை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணியும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போகிறோம். இதுதான் ஒன்லி மெயின்டெனன்ஸ். அதர்வைஸ் இட்ஸ் அ வெரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம் பல சிஸ்டம் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் வில்லேஜ் லெவலில். இந்த ஜல் ஜீவன் மிஷனில் இது வந்து ஒரு மெயின் பார்ட் வில்லேஜ் லெவல். இன்னொன்று வந்து மல்டி வில்லேஜ் ஸ்கீம். அதாவது எங்கேயாவது ஒரு ரிவர் வாட்டர் இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய குளம் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் தண்ணி எடுத்து, ஒரு ஏரியிலேருந்து தண்ணி எடுத்து அதை ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மூலமாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து அந்த தண்ணியை நீங்கள் வந்து அதுலேயும் குளோரினை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு 10 கிராமம் இல்லாட்டி 20 கிராமத்துக்கு அதை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இங்கே கூட இந்த மாதிரி எலக்ட்ரோ குளோரினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோரினேட்டர் ஆன் சைட் ஹைப்போக்ளோரைன் ஜெனரேட்டர் இதை யூஸ் பண்ணுவோம்.